ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்போ நாம் இருக்கிறது திவ்யதேசங்களில் 16வது திவ்யதேசம் திருக்கண்ணமங்கை. திருக்கண்ணமங்கை திவ்யதேசம் நாம் ஒரு கோவிலில் சொல்கிறோம். அதை காட்டிலும் ரொம்ப விசேஷமாக சுவாமி சுதர்சன பட்டர் இந்த கோவிலில் அர்ச்சகர். அவரே கோவிலுடைய விசேஷங்களை சொல்கிறார். கொஞ்சம் எல்லாரும் நன்னா கேட்போம். நாராயணன். ஸ்ரீ அபிஷேகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ பக்தவத்சல சுவாமி திருக்கோவில் திருக்கண்ணமங்கை 16வது திவ்யதேசம். ஸ்ரௌதஸ்மார்த்தாதிகம் கர்ம நிఖிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதேவி கனசே நமः. நாராயணः பிதா யஸ்ய மாதா சாபி ஹரிப்ரியா பிருக்வாதி முனஜः புத்ராः தஸ்மை ஸ்ரீ விகனசே நமः. ஸ்ரீ அபிஷேகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ பக்தவத்சல சுவாமி பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத் விகனச மகாகுரவே நமः. திருக்கண்ணமங்கைன்னு திருநாமம். இந்த க்ஷேத்திரத்துக்கு கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம், உத்பலாகத விமானம், தரிசன புஷ்கரணி, வருணனுக்கும் ரோமேஷ மகர்ஷிக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் பிரத்யக்ஷம் 16 அடி. ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாருடன் நின்ற திருக்குளத்தில் பெரிய பெருமாள். மூலவர் திருநாமம் பெரும் புறக்கடல். உற்சவர் பேர் பக்தவத்சலன். ஸ்ரீதேவி பூமிதேவி ஆண்டாள் சந்தான கிருஷ்ணன். மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணான க்ஷேத்திரம். தனிக்கோவில் தாயார் அபிஷேகவல்லி தாயார். மூலநாச்சியாருக்கு கிருஷ்ணமங்கல நாயக்கி கண்ணமங்கல நாயக்கின்னு திருநாமம். உச்சநாச்சியாருக்கு அபிஷேகவல்லின்னு திருநாமம். மகரிஷிகள்லாம் தரிசன புஷ்கரணிலேருந்து தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் பண்ணி பட்ட மகரிஷியா இருக்கிறனால அபிஷேகவல்லி தாயார்னு திருநாமம். வேத சாகர மண்டபம்னு பேர், ஸ்ரீமண்டபம்னு பேர். இந்த மண்டபத்தில் தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் நடந்தது. பார்க்கடலை கடந்த போது மகாலட்சுமி தோன்றினா இந்த மகாலட்சுமி ஸ்ரீமன் நாராயணனுடைய சௌந்தரியத்தை கண்டு பெருமாளை விவாகம் செய்ய வேண்டும் என ஆசைப்பட்ட மகாலட்சுமி தவம் செய்ய உகந்த க்ஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரத்தை தரிசித்தார். மகாலட்சுமி இந்த க்ஷேத்திர தரிசன புஷ்கரணி தீரத்தில் தவம் செய்து பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்திலிருந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளி மகாலட்சுமியை விவாகம் செய்து கொண்டார். அந்த விவாகத்திற்கு 33 கோடி தேவர்களும் வர வேண்டும் என சேவிக்க வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். அந்த 33 கோடி தேவர்களும் இந்த கலியுகத்திலையும் தேனிகள் ரூபத்திலிருந்து பெருமாள் தாயார் கல்யாண திருக்குளத்தை நித்தியமும் சேவிக்கிறார். இருக்கும் அதில் உத்தராயணம் தட்சிணாயனம் 6 மாதம் வடக்கு பக்கமும் 6 மாதம் தெற்கு பக்கமும் இருந்து பெருமாள் தாயார் கல்யாண திருக்குளத்தை நித்தியமும் சேவிக்கிறார். இது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலம். ரோஹிணி நட்சத்திரக்கார இந்த பெருமாளுக்கு வஸ்திரம் மாலை சாற்றுவது, வஸ்திரம் சாற்றுவது, உற்சவருக்கு திருமஞ்சனம் செய்வது, இதெல்லாம் ரோஹிணி நட்சத்திர பரிகாரம். விஷ்ணு சகஸ்ரநாமார்ச்சனை செய்வது விசேஷம். பிரார்த்தனாமூர்த்தி பக்ஷிராஜன் கருடாழ்வார். இந்த கருடாழ்வாருக்கு 9 கஜம் கட்டம் போட்ட புடவை சாத்துவது விசேஷம். வேஷ்டி சாத்த மாட்டார். 9 கஜம் கட்டம் போட்ட புடவை தான் சாத்துவார். விவாகம் நடக்கும், சந்தான பாக்கியம். எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் இவர்கிட்ட நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிட்டு 12 பிரதட்சணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனை நிறைவேறின அப்புறம் திருமணம் பண்ணி 9 கஜம் கட்டம் போட்ட புடவை சாத்துறது விசேஷம். மங்களானி பவந்து.